சுவையும் ஆரோக்கியம் இருந்துங்க அம்மாவும் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இந்த வெங்காயம் கொத்தமல்லி தொக்கு. வெங்காயம் இந்த கொத்தமல்லி தொக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருப்பேன், தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருப்பேன். அந்த கொத்தமல்லியோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும்பாலும் தொக்குன்னு சொல்லும்போது இந்த புளியெலாம் போட்டு தான் தொக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் போட போகிறதில்ல. சிம்பிள் டக்குன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் இதில் உளுத்தம் பருப்பு முழுசாக போடும்போது மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி வாங்க இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம் மல்லி தொக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி பேஸ்ட் 1 கப்பு, வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 1 நம்பர், கொத்தமல்லி 1 கைப்பிடி, உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிப்பு எப்பவும் போல் போட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அப்படியே முழுசாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிப்பு போட்டோன்னே எண்ணெய் சூடான எண்ணெயிலேயே வந்து டக்குன்னு வெங்காயம் போட்டுறோம். இப்போ வந்து இந்த கடுகு நம்ம போடுறோம். இந்த கடுகு வந்து தாளிப்பு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு. இந்த உளுத்தம் பருப்பு நல்லாவே போடலாம். ஏன் நல்லாவே போடலாங்கன்னா கொஞ்சம் கூட இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் உளுத்தம் பருப்பு வந்து நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த உளுத்தம் பருப்போட இந்த வெங்காயம் நான் சொன்னேன்ல கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு, இந்த மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பொடிசாக கட் பண்ணினா அந்த வெங்காயம் வந்து அது கை கொடுக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவு கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல அந்த புளிப்பு தன்மைக்கு, அதாவது புளி யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் கூட சேர்க்குறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழுமையாக வந்து நல்லா ப்ரௌன் ஆக்கணும் அப்படியே அவசியம் இல்லை. 70 to 80% அளவுக்கு வதங்கி முடிச்ச பிறகு தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வச்சு போட்டிருக்கோம்ல, இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பக்கம் வந்து வதங்கி ரெடியாக இருக்குது. இந்த வெங்காயம் முழுசாக இருக்குது, ஆனால் லைட்டாக வதங்கியிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் இந்த தக்காளி, இதில் பூண்டு வேணால் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். வீட்டில் பூண்டு இருந்ததுன்னா பூண்டு சேர்த்துக்குங்க, தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இந்த மசாலா பொடி நம்ம சேர்க்குறோம். சிம்பிள் தான் இது, புதுசாக பக்குவம்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இதில் வந்து அந்த ரேஷியோ வெங்காயம் தக்காளி எவ்வளோ இருக்கணும், அந்த அரைச்சி போகிற கொத்தமல்லி எவ்வளோ போடுறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆல்வேஸ் இந்த மாதிரி தொக்கு வரும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க. 2 விஷயம், ஒன்று காரத்தன்மை அதிகமாகிடும், கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தேவையான உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு இதை இப்போ நல்லா தொக்கு பக்குவத்தில் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி மசாலா போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வெறும் மசாலா போட்டு நம்ம அப்படி குக் பண்ணி அப்படியே விட்டுட்டோன்னா அப்போ என்ன ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்கலாம் அப்படியே முழுசான மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அந்த சாஃப்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணால் அந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அப்போ தண்ணி ஊற்றும் போது நல்லா கொதிக்க அந்த வெங்காயம் நல்லா வெந்துடும். அப்போ அந்த டைமில் நல்லா சாஃப்டாக பக்குவமாக வந்துடும். ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாம் போட்டோம்ல, இதை நல்லா கொதித்து ஒரு கெட்டித்தன்மை வர ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 80% அளவுக்கு அந்த தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருக்கும், 20% இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மல்லியோட பேஸ்ட்டு போடுறோம். இந்த மல்லி போடும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம் போடுங்க, போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட் இதில் சேர்க்குறோம். இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் உப்பு தேவைப்பட்டால் இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு போடலாம். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி போட்டு நம்ம ரொம்ப நாள் குக் பண்ண அவசியம் இல்லை. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அது பக்குவம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தங்கள் முழுசாக இருக்கா, அந்த வெங்காயத்தோட அந்த மல்லியோட வாசத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கடைசியாக போட்டு இறக்குறோம். அதே டைமில் அந்த வெங்காயம் குக் பண்ணுற பக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி இப்படி இருக்கும்.
நார்மலாக இந்த கொத்தமல்லி தொக்கு புதினா தொக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசிய வச்சு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது அப்படி இருக்காது. இது அந்த வெங்காயம் தக்காளோடு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. சுடு சுட சாப்பிடுங்க. நல்ல சாதம் வெந்த சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற ஒரு வெங்காயம் கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கமகமாவோட டிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி தொக்கு பண்ணும்போது முக்கியமாக வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணாது, வெங்காயத்தை அரைச்சி யூஸ் பண்ணாது. வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதே டைமில் இந்த தொக்கு பண்ணும்போது காரத்தன்மை ரொம்ப அதிகமாக கூடாது. அந்த மல்லி வாசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு கல் காரம் கூட இருந்தால் போதும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வீட்டில் பார்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you so much.